தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் தற்போது மகாராஷ்டிர ஆளுநராக இருப்பவருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் நடந்த பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு பிறகு இந்த அறிவிப்பை பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வெளியிட்டார். हमारे महाराष्ट्र के राज्यपाल श्री सी.पी. राधाकृष्णन जी, चंद्रपुरम पुन्नासामी राधाकृष्णन जी, उनको हम एनडीए का प्रत्याशी बनाएंगे और वो एनडीए के प्रत्याशी के रूप में रहेंगे. சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, நாடாளுமன்றம் மற்றும் அரசியலமைப்பு சார்ந்த விஷயங்களில் அவருக்கு ஆழ்ந்த ஞானம் இருப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவராக அவர் அனைவருக்கும் ஊக்கமளிப்பார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன், தேசத்திற்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பை பிரதமர் தனக்கு வழங்கியிருப்பதாக கூறியுள்ளார். இதனிடையே மத்திய அமைச்சர் அமித்ஷா, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சியினரிடம் பேசி குடியரசு துணைத் தலைவரை போட்டியின்றி தேர்வு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். இதனிடையே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் தொலைபேசி வழியாக பேசிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், சி.பி. ராதாகிருஷ்ணனை ஆதரிக்குமாறு கேட்டுக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் டெல்லியில் இன்று ஆலோசனை நடத்த உள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருப்பது தமிழராகவும் தனிப்பட்ட முறையிலும் மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி அளித்துள்ளார். பாரத பிரதமரும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த தலைவர்களும் சரி, ஏதோ தமிழர்களுக்கு எதிரானவர்கள், தமிழுக்கு எதிரானவர்கள், தமிழர்களை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்ற ஒரு பிம்பத்தை இங்கே ஆளும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இண்டி கூட்டணியாக இருக்கட்டும் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த பிம்பம் முற்றிலுமாக உடைக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தனது மகன் தேர்வானது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக சி.பி. ராதாகிருஷ்ணனின் தாயார் ஜானகி அம்மாள் தெரிவித்துள்ளார். மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். டாக்டர் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பேர் நினைச்சதான் வச்சோம். அப்படி ஆவார்னு நினைக்கல. ஆண்டவனுடைய அருள் தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு இது ஒரு இது கொடுத்துருக்கு. சென்னையில் 2வது நாளாக மிதமான மழை நீடித்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சேப்பாக்கம், ஆயிரம்விளக்கு, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி, கிண்டி உள்ளிட்ட சென்னை மாநகர பகுதிகள் முழுவதும் மிதமான மழை பெய்தது. கோயம்பேடு, வளசரவாக்கம், போரூர், பூந்தமல்லி, மாங்காடு, வானகரம், திருவேற்காடு உள்ளிட்ட சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. சிங்கப்பெருமாள் கோயில், மறைமலை நகர், குடுவாஞ்சேரி, திருப்போரூர், மாமல்லபுரம் ஆகிய பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. காஞ்சிபுரம் நகர் பகுதிகள் மற்றும் சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், உத்தரமேரூர், வாலாஜாபாத் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் இடி மின்னலுடன் மழை கொட்டியது. புதுச்சேரியில் லாஸ்பேட்டை, கதிர்காமம், முத்தியால்பேட்டை, காமராஜ் நகர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, சோளிங்கர், வாலாஜாபேட்டை, காவேரிப்பாக்கம், திமிரி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி நகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதேபோல ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளான மத்திகிரி, ஜூஜுவாடி, பாகலூர், பேரிகை உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது.
மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அப்போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் இன்றும் மிதமான மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோரத்தில் நிலவுவதாகவும் அந்த பகுதிகளிலேயே கரையை கடக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இதேபோன்று ஆழியார் அருகே உள்ள குரங்கருவி எனப்படும் கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை முடிந்து பலரும் பணியிடங்களுக்கு திரும்பியதால் நெல்லை ரயில் நிலையத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சென்னை செல்லும் முன்பதிவில்லா அந்தியோதயா ரயிலில் மக்கள் முண்டியடித்து ஏறியதோடு பொருட்கள் வைக்கும் இடத்திலும் அமர்ந்து பயணித்தனர். மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் சென்னைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. மூன்று நாட்கள் விடுமுறைக்கு பிறகு மக்கள் சொந்த ஊர் திரும்பும் நிலையில் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, ஞாயிற்றுக்கிழமை என 3 நாட்கள் தொடர் விடுமுறை ஒட்டி புதுச்சேரிக்கு வெளியூர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்தனர். இந்நிலையில் விடுமுறை முடிந்து அவரவர் சொந்த ஊருக்கு திரும்பும் நிலையில் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. மூன்று நாட்கள் விடுமுறை முடிந்து பலரும் சென்னை திரும்புவதால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் திருச்சி சென்னை சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. வெளியூர்களிலிருந்து ஏராளமானோர் சென்னை திரும்பியதால் பெருங்களத்தூர், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. இதனால் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியாகிறது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளின் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் MBBS, BDS படிப்பிற்கான முதல் சுற்று கலந்தாய்வு கடந்த ஜூலை 30ஆம் தேதி தொடங்கியது. இணையதளம் வாயிலாக கடந்த 4ஆம் தேதி வரை கல்லூரிகளை தேர்வு செய்ய அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் அது 3 முறை நீட்டிக்கப்பட்டு சனிக்கிழமை மாலை 5 மணி வரை நடைபெற்றது. இந்நிலையில் அதன் இறுதிப் பட்டியல் இன்று வெளியாகும் என்று மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன. நடப்பாண்டு தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு சொந்த ஊர் செல்பவர்கள் அக்டோபர் 16ஆம் தேதி வியாழக்கிழமைக்கான டிக்கெட் முன்பதிவு ஆன்லைன் மற்றும் டிக்கெட் கவுண்டரில் நேற்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அனைத்தும் தீர்ந்து வெயிட்டிங் லிஸ்டுக்கு சென்றன. இந்த நிலையில் அக்டோபர் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான டிக்கெட் முன்பதிவு இன்று நடைபெற உள்ளது. திமுக ஆட்சி மீது அவதூறுகளை ஆளுநர் RN ரவி பரப்பி வருவதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்டம் தடங்கத்தில் பேசிய அவர் எதிர்க்கட்சிகளை விட மலிவான அரசியலை ஆளுநர் செய்து வருவதாக சாடினார். இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள்ல பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு. அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இப்ப கம்பு சுத்தணும். தமிழ்நாட்டில் அங்க போய் சுத்துங்க. தமிழ்நாட்டில் முதன்முறையாக வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தருமபுரியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் பயணமாக சேலம், தருமபுரி மாவட்டங்களுக்கு சென்றுள்ள முதலமைச்சர் அதியமான் கோட்டையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது விவசாயிகள் இணையதள வழியில் விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். திருமதி தா. ஜெயக்குமாரி அவர்களுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தடங்கம் பகுதியில் வேளாண் துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியினை திறந்து வைத்தார்.
தொண்டர்களின் மனம் விரும்பும் கூட்டணி அமையும் என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கீடு கோரி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றார். நீங்கள் ஒரு நல்ல கூட்டணியை நாம் ஏற்படுத்துவோம். அதற்கான ஒப்புதலை பொதுக்குழுவாகிய நீங்கள், அந்த அதிகாரத்தை பொதுக்குழுவாக நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். பாமக தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என்று அக்கட்சியின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் ராமதாஸ் தலைமையில் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்கும் அதிகாரத்தை ராமதாசுக்கு வழங்குவது உட்பட 37 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மருத்துவரையா அவர்கள் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார். பனையூரில் கட்சி அலுவலகம் தொடங்கியது. ராமதாஸ் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வைத்தது, பொதுக்குழு என்ற பெயரில் கூட்டம் நடத்தி ஒரு இருக்கை போட்டது என பாமக தலைவர் அன்புமணி மீது 16 வகையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் அடிப்படையில் அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ராமதாசுக்கு ஜி.கே. மணி பரிந்துரைத்தார். சமரச பேச்சுவார்த்தை நடத்திய போது மருத்துவரையா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு மதித்த நிலையில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனப்படுத்தியது. புதுச்சேரி அருகே நடத்தப்பட்ட கூட்டம் பாமக பொதுக்குழு அல்ல என்றும் அதில் எந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் தங்களை கட்டுப்படுத்தாது என்றும் அன்புமணி தரப்பு செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அன்புமணி தலைமையில் முறைப்படி நடந்த பொதுக்குழு தீர்மானங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திமுகவிலிருந்து பெரிய தலைவர்கள் சிலர் பாஜகவில் இணைய உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அன்வர் ராஜா, மைத்ரேயன் ஆகியோர் திமுகவில் இணைந்திருப்பது அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றார். திமுகவிலிருந்து எவ்வளவு பேர் நாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கும்பொழுது எவ்வளவு பேர் முக்கியமான ஆட்கள்லாம் கூட திமுகவிலிருந்து வெளில வந்தாங்க. இப்பயும் திமுகவிலிருந்து வெளில வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மேடையில் சீமான் பேசத் தொடங்கிய போது செய்தியாளர்களுக்கும் பவுன்சர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஆவேசமாக மேடையிலிருந்து இறங்கிய சீமான் வாக்குவாதம் ஏற்பட்ட பகுதிக்கு சென்றதால் சலசலப்பு ஏற்பட்டது. கண்டு துவண்டு விடாமல் தோல்விகளில் இருந்து பாடம் கற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விஐடி பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், தோல்வியடையும் நேரங்களில் நினைவுக்கு வருவது யார் என்ற மாணவரின் கேள்விக்கு பதிலளித்தார். என் கலைஞரை பார்க்கும்போது ஒரு 13 வருஷம் அவரை ஃபெயிலியர்னு சொன்னாங்கல்ல, அது ஃபெயிலியர் இல்லை. இட்ஸ் பிராக்டிஸ் டு ரைஸ் அகெயின் அண்ட் ஸ்டே ஃபாரெவர் இன் அவர் மைண்ட். 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். டெல்லியில் ரோகிணி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் துவாரகா விரைவு சாலை மற்றும் நகர்ப்புற விரிவாக்க சாலை 2ஐ திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து சாலை கட்டுமான தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினார். துவாரகா விரைவு சாலை மற்றும் நகர்ப்புற விரிவாக்க சாலை 2ஆம் பாகத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி அதன் கட்டுமான பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினார். டெல்லியில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். துவாரகா விரைவு சாலையால் நொய்டா டெல்லி விமான நிலைய பயண நேரம் 20 நிமிடமாக குறையும். இதன் கட்டுமான பணிகளில் ஈடுபட்ட தொழிலாளர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் குறித்து கேட்டறிந்தார். வாக்கு திருட்டு என்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கு அஞ்சமாட்டோம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிலர் அடிப்படை யதார்த்தத்தை புறக்கணித்து குழப்பத்தை பரப்ப முயற்சி மேற்கொள்வது மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்றார். யார் எந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் தேர்தல் ஆணையம் அதன் அரசியலமைப்பு கடமையிலிருந்து பின்வாங்காது என்று கூறினார். बिना किसी भेदभाव के चट्टान की तरह खड़ा था, खड़ा है और खड़ा रहेगा. தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை மேற்கொள்வது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைத்து மாநிலங்களிலும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை தொடங்குவது குறித்து அந்தந்த தேர்தல் ஆணையர்கள் முடிவு செய்வார்கள் என்றார்.
வாக்கு திருட்டு விவகாரத்தில் ராகுல் காந்தி 7 நாட்களில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முறையான வீடின்றி பாலங்களுக்கு அடியிலும் அங்கீகரிக்கப்படாத பகுதிகளில் வசிக்கும் மக்களையும் தேர்தல் ஆணையம் கைவிடுவதில்லை என்றும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையில் 0 என இருப்பிட எண் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறினார். பீகாரில் வாக்காளர்களின் வாக்குரிமையை உறுதி செய்யும் வகையில் வாக்காளர் அதிகார யாத்திரையை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடங்கினார். பீகாரின் சசாரத்திலிருந்து தொடங்கிய இந்த யாத்திரை 50 சட்டமன்ற தொகுதிகள் வழியாக 1300 கிலோமீட்டர் தூரத்திற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னதாக தொடக்க நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ஆர்ஜேடி கட்சித் தலைவர்கள் லாலு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த தேசமும் கவனித்துக் கொண்டிருப்பதாக கூறினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கதுவா மாவட்டத்தில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட பாதிப்பில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். ஜங்லோட் மலை கிராமத்தில் நள்ளிரவில் மேகவெடிப்பு காரணமாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நிலச்சரிவு ஏற்பட்டதில் பல வீடுகள் சேதமடைந்தன. இந்த இடிபாடுகளில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். மலை கிராமத்திற்கு செல்லும் சாலையும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மண் சரிவால் ஜம்மு பதான்கோட் தேசிய நெடுஞ்சாலையிலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்ற சுபான்ஷு சுக்லா குறித்து நாடாளுமன்ற மக்களவையில் இன்று விவாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவைச் சேர்ந்த சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவின் ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு சென்றுவிட்டு கடந்த மாதம் 15ஆம் தேதி பூமிக்கு திரும்பினார். அவர் இந்தியா வந்துள்ள நிலையில் அவரது பயணம் குறித்து நாடாளுமன்ற மக்களவையில் சிறப்பு விவாதம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் 80வது ஆண்டு சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஜகர்தாவில் நடைபெற்ற விழாவில் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ முன்னிலையில் பாதுகாப்பு படையினர் கண்கவர் சாகசங்களை நிகழ்த்தினர். மேலும் அண்மையில் இணையத்தில் கவனம் ஈர்த்த 11 வயது சிறுவன் ராயனின் நடனத்தை இந்தோனேஷிய அதிபர் கரவொலி எழுப்பி உற்சாகத்துடன் கண்டுகளித்தார். உலகெங்கிலும் உள்ள அனைத்து குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டும் என ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்பின் மனைவி மெலினா கடிதம் எழுதியுள்ளார். 2002ஆம் ஆண்டு முதல் யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதலில் குழந்தைகள் உட்பட ஏராளமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலை நிறுத்த சனிக்கிழமை அன்று டிரம்ப் நடத்திய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் எட்டப்படவில்லை. இந்நிலையில் புட்டினுக்கு டிரம்பின் மனைவி மெலினா எழுதிய கடிதத்தில் குழந்தைகளை பாதுகாப்பதன் மூலம் ரஷ்யாவிற்கு மட்டுமின்றி மனித குலத்திற்கே சேவை செய்ய முடியும் என்று கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் உலக மனித உருவ ரோபோட்டிக் விளையாட்டுப் போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் யூனிட்டி ரோபோட்டிக்ஸ் நிறுவன அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. பெய்ஜிங் நகரில் முதல் முறையாக மனித உருவில் உள்ள ரோபோக்கள் பங்கேற்கும் விளையாட்டுப் போட்டிகள் சர்வதேச அளவில் நடத்தப்பட்டு வருகின்றன. அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான் உள்ளிட்ட 16 நாடுகளில் இருந்து 280 அணிகள் பங்கேற்றுள்ளன. தடகளத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் ரோபோக்கள் ஓடிய காட்சி பார்வையாளர்களை உற்சாகமடைய செய்தது. குற்றாலம் அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. நேற்று மாலை மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக ஐந்தருவி, மெயினருவியில் நீர்வரத்து அதிகரித்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. திருப்பத்தூர் நகர்ப்பகுதிகள், வாணியம்பாடி, நாற்றம்பள்ளி, ஆலங்காயம், ஆம்பூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. வேலூர், லத்தேரி, வள்ளிமலை, வேலப்பாடி சுற்றுப்புற பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. உதகை, கூடலூர், பந்தலூர், கோத்தகிரி, தேவாலா உள்ளிட்ட நீலகிரி மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்ததால் கடும் குளிர் நிலவியது. கள்ளக்குறிச்சி மற்றும் திருக்கோவிலூர், சின்னசேலம், சங்கராபுரம், தியாகதுர்கம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பொழிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து மீண்டும் அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி போன்ற அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரித்ததால் இரு அணைகளில் இருந்து வினாடிக்கு 45,000 கனஅடி உபரி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்படுகிறது. இந்த நீர் திங்கட்கிழமை பிற்பகல் தமிழக எல்லையான பிலிகுண்டுருவை வந்தடையும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்வரத்து 6,408 கனஅடியாக உள்ளது. இந்நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 36,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 10,000 கனஅடியிலிருந்து 18,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை அம்பத்தூர் அருகே சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனமும் சரக்கு வாகனமும் சிக்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கருக்கு பிரதான சாலையில் திடீரென ராட்சத கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பள்ளம் உருவானதாக தெரிகிறது. இந்நிலையில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்றவர் நிலை தடுவாரி உள்ளே விழுந்தார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு பின்னால் வந்த சரக்கு வாகனத்தின் பின் சக்கரமும் பள்ளத்தில் சிக்கியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கிரேன் உதவியுடன் லாரியை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மதுரை அருகே காதல் விவகாரத்தில் இளைஞர் கார் ஏற்றி கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொட்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 21 வயதான சதீஷ்குமாரும் அதே பகுதியில் வசிக்கும் கணவனை இழந்த 24 வயதுடைய ராகவியும் காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இருவரது காதலுக்கு குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சதீஷ்குமார் ராகவி பயணித்த இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியது. மேலும் காரில் வந்தவர்கள் நடத்திய தாக்குதலில் சதீஷ்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் அடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கடந்த ஜூன் 28ஆம் தேதி திருட்டு வழக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட மடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவலர்கள் தாக்கியதால் உயிரிழந்தார். இது தொடர்பாக வரும் 20ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் சிபிஐ அதிகாரிகள் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தினர். விழுப்புரம் புறவழிச்சாலையில் அடுத்தடுத்து 3 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரு கார் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க திடீரென பிரேக் பிடிக்கப்பட்டது. அப்போது பின்னால் வந்த கார்கள் அடுத்தடுத்து ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. இதில் ஒரு கார் தீப்பிடித்து இறந்த நிலையில் அதிலிருந்து 4 பேரும் உடனே கீழே இறங்கி உயிர் தப்பினர். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே மின்மாற்றி மீது ஏறி குருவிக்கூடு எடுக்க முயன்ற சிறுவன் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். செல்லம்பாளையத்தைச் சேர்ந்த சஞ்சய் என்ற 9 வயது சிறுவன் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த மின்மாற்றி மீது ஏறி குருவிக்கூட்டை எடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். அக்கம் பக்கத்தினர் சஞ்சயை மீட்டு பரமத்திவேலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். விசிக தலைவர் திருமாவளவனின் சித்தி செல்லம்மாளின் உடல் சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. உடல்நலக் குறைவால் பெரம்பலூரில் உள்ள மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சொந்த ஊரான அங்கனூருக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக செல்லம்மாள் உடலுக்கு அமைச்சர்கள் KN நேரு, ஏவவேலு, MRK பன்னீர்செல்வம் மற்றும் SDPI கட்சித் தலைவர் முபாரக் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக ஒடிசா மாநில முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புவனேஸ்வரில் உள்ள சம் அல்டிமேட் மெடிக்கேர் என்ற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை சீராக உள்ளது என்றும் அவர் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது எமர்ஜென்சியை விட மோசமான நிலைமை உள்ளதாக ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற வாக்காளர் உரிமை யாத்திரையில் கலந்து கொண்ட அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவருமான லாலு பிரசாத் யாதவ் ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்றும் அந்த உரிமையை பறிக்க பாஜக முயன்று வருவதாக குற்றம் சாட்டினார். ஸ்பெயினின் வடமேற்கில் உள்ள கலிசியா பகுதியில் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டுத்தீயை அணைக்க இரவு பகல் பாராமல் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர்.
ரஜினியின் கூலிப்பட வெற்றியை ரசிகர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான கூலிப்படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. அதே நேரம் உலகம் முழுவதும் வசூலை குவித்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் உள்ள கமலா திரையரங்கில் ரஜினி ரசிகர்கள் கேக் வெட்டி வெற்றியை கொண்டாடினர். தஞ்சை கொள்ளிடம் ஆற்றில் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட 3 பள்ளி மாணவிகளில் 2 உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் ஒரு மாணவி உயிரிழந்தார். சருக்கை அருகே உள்ள கொள்ளிடம் ஆற்றில் குளிப்பதற்காக கனிஷ்மா, அவரது தங்கை கேசவர்தினி, சஹானா ஆகிய 3 சிறுமிகள் சென்றனர். இந்நிலையில் 3 ஆற்றில் உள்ள பள்ளத்தில் சிக்கிய நிலையில் அவர்களின் அலறல் சத்தத்தை கேட்ட பொதுமக்கள் கேசவர்தினி, சஹானா ஆகிய 2 உயிருடன் மீட்டனர். பாபநாசம் தீயணைப்பு துறையினர் நீண்ட தேடுதலுக்கு பிறகு நீரில் அடித்துச் செல்லப்பட்ட கனிஷ்மாவை சடலமாக மீட்டனர். சென்னை பூந்தமல்லி அருகே கட்டுமான பணியின் போது மின்சாரம் தாக்கி வடமாநில தொழிலாளர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த ராகேஷ் என்பவர் திருமழிசை சிப்காட் பகுதியில் தனியார் நிறுவனத்தில் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் முதல் தளத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த ராகேஷ் மீது உயரழுத்த மின்சார கேபிள் பட்டதாக தெரிகிறது. இதில் தூக்கி வீசப்பட்ட ராகேஷ் முதல் தளத்திலிருந்து கீழே விழுந்து படுகாயமடைந்தார். இதனையடுத்து பூந்தமல்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். சென்னை திருவொற்றியூர் அருகே ஓடும் பேருந்தில் நடத்துனர் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜாக்கடை பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து திருவொற்றியூர் செல்லும் தடம் எண் 56C பேருந்தில் நடத்துனராக உள்ளார். காலை வழக்கம் போல பணியில் இருந்தபோது ஓடும் பேருந்திலேயே நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். இதனையடுத்து உடனடியாக திருவொற்றியூரிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் ரமேஷை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சியில் விலங்கு நல ஆர்வலர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருச்சி ரயில் நிலையம் எதிரே பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் அமைப்பு சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெருநாய்களை பாதுகாக்க வேண்டும், அவற்றை காப்பகங்களில் அடைக்கக்கூடாது என முழக்கமிட்டனர். கோவை மதுக்கரை வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை யானைகள் சேதப்படுத்துவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தீதிப்பாளையம் அருகே பெரிய பாப்பு என்பவரின் விவசாய தோட்டத்தில் புகுந்த 3 யானைகள் அங்கு பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்களை முறித்து மிதித்து கீழே தள்ளின. இதில் 80க்கும் அதிகமான வாழை மரங்கள் சேதமடைந்தன. சென்னை அடுத்த அம்பத்தூர் வெங்கடபுரம் பகுதியில் கோயில் திருவிழாவின் போது கனமழை வெளுத்து வாங்கியது. அம்பத்தூரில் தண்டுமாறி துலுக்கானத்தம்மன் கோயிலின் 60ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. அப்போது திடீரென சூறைக்காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. தென்றல் வீசும் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. வெள்ளப்பெருக்கு காரணமாக பிரதான அருவி, பழைய குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 5 அருவி, புலி அருவி, சிற்றருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் உற்சாக குளிகளிட்டு மகிழ்ந்தனர். புகழ்பெற்ற பழனி முருகன் கோயிலில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் மலைக்கோயில் மற்றும் கிரிவல பாதையில் கூடுதலாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதேபோன்று திருச்செந்தூர் கோயிலிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் வழிபட்டனர். கோவில்பட்டி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. நாகம்பட்டி ஐயனார் கருப்பசாமி கோயில் கொடை விழாவை முன்னிட்டு 3 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. பந்தய இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் 100 அடி கம்பத்தில் கொடியேற்ற உள்ள நிலையில் அதற்கான கான்கிரீட் மேடை தயாராகி வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகிற வியாழக்கிழமை மதுரை பாரபத்தியில் நடைபெற உள்ளது. 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அமர்ந்து மாநாட்டை பார்க்கும் வண்ணம் மாநாட்டு திடலில் பணிகள் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 80% மேல் மாநாட்டு பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் திடலின் நுழைவு வாயிலில் 100 அடி கொடிக்கம்பம் நடுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது.
பாமகவில் இருந்த தொய்வு பொதுக்குழுவால் புத்துணர்ச்சி அடைந்திருப்பதாக அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜே கே மணி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ராமதாசின் மகள் என்ற காரணத்தினாலேயே காந்திமதி கலந்து கொண்டதாகவும் விளக்கமளித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடையில தொய்வு தேக்கனால ஏற்பட்டாலும் கூட இல்லை, இது மீண்டும் வளருது, புத்தெழுச்சி பெறுது அப்படிங்கறது அந்த பொதுக்குழு காட்டியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் மேடை திடீரென்று உடைந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி கான்சோலியில் நடைபெற்ற விழாவில் மகாராஷ்டிர துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கலந்து கொண்டார். அப்போது அவர் மேடையிலிருந்து கீழே இறங்கிய போது திடீரென்று மேடை உடைந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. ஒரே நேரத்தில் அதிகப்படியான ஆட்கள் ஏறியதால் பாரம் தாங்காமல் மேடை உடைந்தது தெரியவந்தது. சோலை திரைப்படத்தில் ஜெய் கதாபாத்திரத்தில் நடிக்க அமிதாப் பச்சனை தாம் தான் பரிந்துரை செய்ததாக நடிகர் தர்மேந்திரா தெரிவித்துள்ளார். தர்மேந்திரா, அமிதாப் பச்சன், ஹேமா மாலினி உள்ளிட்டோர் நடித்த சோலை திரைப்படம் வெளியாகி ஆகஸ்ட் 15ஆம் தேதியுடன் 50 ஆண்டுகள் நிறைவடைந்தது. இந்நிலையில் இந்த படம் குறித்த அனுபவங்களை பகிர்ந்த நடிகர் தர்மேந்திரா இந்த படத்தின் இயக்குநர் ரமேஷ் சிபியிடம் அமிதாப் பச்சனை தாமே அறிமுகம் செய்து வைத்ததாக கூறினார். வீரு கதாபாத்திரத்தில் நடிக்க அமிதாப் பச்சன் மறுத்ததால் அதே கேரக்டரில் தான் நடித்ததாகவும் கூறியுள்ளார். கேரள மாநிலம் கொடுங்கல்லூரில் உள்ள நெடியாத்தலை சிவாலயத்திற்கு பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷ்ராஃப் இயந்திர யானையை அன்பளிப்பாக வழங்கினார். தாலீஸ்வரன் என பெயரிடப்பட்டுள்ள இந்த யானையை பீட்டா அமைப்புடன் இணைந்து ஜாக்கி ஷ்ராஃப் நன்கொடையாக வழங்கியுள்ளார். கோயில் திருவிழாக்களில் யானைகள் துன்புறுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் வழங்கப்பட்ட இயந்திர யானை முன்னின்று சிறுவர்கள் நடனமாடியும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். சென்னை ராயப்பேட்டை YMCA திடலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் உள்ள 1736 மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி, மாணவர்களின் நலனுக்காக தமிழ்நாடு அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் 75% மாணவர்கள் உயர்கல்வியை பெறுகிறார்கள் என கூறினார். இதனை பொறுத்துக்கொள்ள முடியாத மத்திய பாஜக அரசு பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து வருவதாக உதயநிதி குற்றம் சாட்டினார். சென்னை தினம் வார விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கார் பந்தயத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். 326வது சென்னை தினம் ஆகஸ்ட் 22இல் கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு சென்னையின் பாரம்பரிய இடங்கள், பெரிதும் அறியப்படாத தெருக்கள் மற்றும் வினோதமான பகுதிகளை மக்கள் அறியும் வகையில் காரில் பயணித்து கண்டுபிடிக்கும் வகையில் தனியார் அமைப்பு சார்பில் கார் பந்தய போட்டி நடத்தப்பட்டது. சேத்துப்பட்டில் தனியார் பள்ளியில் தொடங்கி நுங்கம்பாக்கம், அடையார், திருவான்மியூர் வழியாக காரப்பாக்கத்தில் பந்தயம் நிறைவடைந்தது. காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள தனியார் வங்கி ATM மைய இயந்திரத்தில் பணம் எடுக்க வந்தவர் மீது மின்சாரம் பாய்ந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் HDFC வங்கி ATM-இல் பணம் எடுக்க வந்தபோது இயந்திரத்திலிருந்து மின்சாரம் பாய்ந்து வலது கை பாதிக்கப்பட்டுள்ளது. அவர் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இதுகுறித்து விஷ்ணு காஞ்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியில் தொழில்முறை போட்டியாளரை டம்மி துப்பாக்கியை காட்டி மிரட்டிய நுட வைத்தியரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிங்கமுனரியைச் சேர்ந்த நெடுஞ்செழிய பாண்டியன் என்பவர் துவரங்குறிச்சி நத்தம் சாலையில் நுட வைத்தியசாலை வைத்துள்ளார். இவருக்கும் அழகன் என்பவருக்கும் தொழில்முறை போட்டியின் காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது நெடுஞ்செழிய பாண்டியன் தான் வைத்திருந்த டம்மி ஏர் பிஸ்டலை காட்டி அழகனை மிரட்டியுள்ளார். இது தொடர்பான புகாரில் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நெடுஞ்செழிய பாண்டியனை கைது செய்தனர். தாவேகா மதுரை மாநாடு வெற்றி பெற வேண்டி வளையங்குளம் கருப்பசாமி கோவிலில் கிடா வெட்டி சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் அசைவு விருந்து பரிமாறினார். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரபத்தி கிராமத்தில் வருகிற 21ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெற உள்ளது. சென்னை வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு வந்த கூட்டத்தால் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரவாயில் அருகே உள்ள வானகரம் மீன் மார்க்கெட்டிற்கு வந்த மக்கள் தங்களின் வாகனங்களை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சர்வீஸ் சாலை ஓரம் நிறுத்தி வைத்தனர். அதே சமயம் எதிர் திசையிலும் வாகனங்கள் வந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் அங்குள்ள சாலை ஓர கடைகளாலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தருமபுரியில் முதலமைச்சர் கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சியில் அலங்காரத்திற்கு வைக்கப்பட்டிருந்த வாழை, கரும்பு உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைப்பதற்காக தருமபுரிக்கு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்கும் விதமாக வழி நெடுகிலும் வாழை, கரும்பு, தென்னை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி முடிந்து முதலமைச்சர் கிளம்பிய பின் திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் இந்த அலங்கார பொருட்களை போட்டி போட்டு அள்ளிச் சென்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இளைஞர் கைதான நிலையில் சிறுமிக்கு சூடு வைத்து மிரட்டிய இளைஞரின் மனைவி மற்றும் தாயார் கைது செய்யப்பட்டனர். வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த தியாகு என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமி தியாகுவின் மனைவி மற்றும் தாயாரிடம் கூறிய நிலையில் அவர்கள் வெளியே சொல்லக்கூடாது என கூறி சிறுமிக்கு கையில் சூடு வைத்துள்ளனர். இதுகுறித்து சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் காங்கேயம் மகளிர் காவல் நிலையத்தினர் தியாகுவை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். அவரது மனைவி ரஞ்சிதா, தாயார் ஜெயந்தி ஆகியோரும் கைதாகியுள்ளனர். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே வனவிலங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருந்தவர் கைது செய்யப்பட்டார். மேல்பட்டி, கொல்லக்கொட்டாய் பகுதியில் வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மணி என்பவரின் மாட்டுக் கொட்டகையில் இருந்து 2 நாட்டு துப்பாக்கிகளை போலீசார் பறிமுதல் செய்ததோடு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே பிளாஸ்டிக் பையில் கட்டப்பட்டு கீழ்பவானி கிளை வாய்க்காலில் ஆண் சடலம் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆட்டியம்பாளையம் பகுதியில் கீழ்பவானி கிளை வாய்க்காலில் சடலம் கிடப்பதாக சித்தோடு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதனையடுத்து விரைந்த காவலர்கள் பிளாஸ்டிக் பையில் கட்டப்பட்டு கிடந்த ஆண் சடலத்தை மீட்டனர். இதனையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் அடித்து கொலை செய்யப்பட்டு பிளாஸ்டிக் பையில் கட்டப்பட்டு வாய்க்காலில் வீசப்பட்டது தெரியவந்தது. திருவாரூரில் 24 மணி நேரத்தில் மாவட்டம் முழுவதும் போலீசார் நடத்திய சோதனையில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்ததாக 54 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் மாவட்ட எஸ்பி கருண் கரட் அறிவுறுத்தலின்படி திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, மன்னார்குடி, நன்னிலம், பேரளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் விற்பனை செய்ததாக 54 பேரை கைது செய்த போலீசார் 1500க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கடலூர் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய மீன்பிடி படகு திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. தேவனாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரின் படகு கடலூர் புதிய மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதிகாலை நேரத்தில் அந்த படகு திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கிய நிலையில் அங்கிருந்த மீனவர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் காற்றின் வேகம் காரணமாக தீ வேகமாக பரவி படகு முழுவதும் எரிந்து சேதமானது. தீ விபத்துக்கான காரணம் என்ன என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு அக்கட்சியினர் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வலியுறுத்தி பேரணி சென்றனர். வேலூர் மாவட்ட விசிக தலைவர் சுதாகரன் தலைமையில் காமராசர் பாலத்திலிருந்து பேரணியை தொடங்கிய விசிகவினர் ஊர்வலமாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பாடகர் வேல்முருகன் முருகர் பாடலை வெளியிட்டதோடு பாடியும் அசத்தினார். திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மாலை உதித்தருளும் திருத்தனேன உலத்தில் முறை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறுச்சிறுமி விழிக்கினியரா. மகாராஷ்டிர மாநிலத்தில் பிரிவு பிரச்சார விழாவின் போது நடிகர் அமிதாப் பச்சன் வடபாடலை பாடிய தாசில்தார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். நாண்டட் மாவட்டத்தின் உம்ரி வட்டார தாசில்தார் பிரசாந்த் தூரத் ரேனாப்பூர் வட்டாரத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதையடுத்த பிறகு நடைபெற்ற பிரிவு பிரச்சார விழாவில் அலுவலர்கள் முன்னிலையில் நடிகர் அமிதாப் பச்சனின் யாரனா படப்பாடலை பாடினார். அமெரிக்காவில் ட்ரம்பை இன்று சந்திக்க உள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதற்கு முன்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவரை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் உக்ரைனின் பாதுகாப்புக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வான் டெர் லைன் உறுதியளித்துள்ளார். மேலும் ட்ரம்புடனான சந்திப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள், நேட்டோ நாடுகள் பங்கேற்கும் என்றும் உர்சுலா குறிப்பிட்டுள்ளார். ராமநாதபுரம் அருகே வாலாந்தரவை ரயில்வே கேட்டை மூடாத கேட் கீப்பர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வெள்ளிக்கிழமை இரவு சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சேது விரைவு ரயில் சென்று கொண்டிருந்த போது வாலாந்தரை ரயில்வே கேட் மூடப்படாமல் இருந்தது. இதனை கவனித்த எஞ்சின் ஓட்டுநர் ரயிலை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்து கேட்டை மூட அறிவுறுத்தினார். அந்த ரயில்வே கேட்டில் பணியில் இருந்த கேட் கீப்பர் ஜெயசிங் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அவரிடம் ரயில்வே துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் கல்லீரல் கடனுக்காக எடுக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது அம்பலமாகியுள்ளது. அலமேடு பகுதியைச் சார்ந்தவர் பேபி பொருளாதார சூழ்நிலை காரணமாக அதிக வட்டிக்கு கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாத சூழ்நிலையில் ஈரோட்டை சார்ந்த புரோக்கர் ஒருவர் மூலம் தனது கிட்னியை விற்பனை செய்வதற்காக சென்னை சென்றதாக சொல்லப்படுகிறது. அப்போது சிறுநீரகம் ஒத்துவராததால் அவரை மிரட்டி கல்லீரல் எடுக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதற்கு 8 லட்சம் ரூபாய் பேரம் பேசியதாகவும் ஆனால் 4 லட்சம் மட்டுமே வழங்கியதாகவும் பாதிக்கப்பட்ட பேபி குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ஏரியில் மூழ்கி 2 சிறுமிகள் உயிரிழந்தனர். செவ்வாப்பேட்டையைச் சேர்ந்த நீலாஸ்ரீ மற்றும் கீழ்மத்தூர் பகுதியைச் சேர்ந்த சாருமித்ரா ஆகிய இருவரும் கீழ்மத்தூர் அருகே உள்ள செட்டியார்வட்டம் ஏரியில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஏரியின் ஆழத்திற்கு சென்ற சிறுமிகள் நீரில் மூழ்கினர். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு கரை சேர்த்த நிலையில் அவர்கள் உயிரிழந்தது தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து ஊத்தங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தரமணியில் பட்டப்பகலில் வீடு புகுந்து மூதாட்டியிடம் 6.5 சவரன் தங்கச் செயின் பறிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரதி நகர் பகுதியில் வசிக்கும் மணி பிரேமா என்ற வயதான தம்பதி பகல் 3 மணி அளவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது வீட்டிற்குள் நுழைந்த இளைஞர் பிரேமா கழுத்தில் இருந்த நகையை பறித்துக் கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்த நிலையில் சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் ஆன்லைன் லாட்டரி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட அதிமுக பிரமுகர் போலீசாரிடமிருந்து தப்பியோடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரகசிய தகவலின் பேரில் நாற்றம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆன்லைன் லாட்டரி சூதாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக பிரமுகர் கங்காதரன் உட்பட 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இவர்களை மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்துச் சென்றபோது கங்காதரன் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பியோடிய நிலையில் அவரை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறையில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் சாரங்கபாணி ரயில்வே மேம்பாலம் பராமரிப்பு பணியை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாரங்கபாணி ரயில்வே மேம்பாலத்தை சீரமைக்க கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு 7 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கியது. 2 ஆண்டுகளை கடந்தும் பணிகள் முடிவடையாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த வழியாக தான் அனைத்து அதிகாரிகளும் போயிட்டு இருக்கிறாங்க. இங்க உள்ள மக்கள் பிரதிநிதிகளும் போயிட்டு இருக்காங்க. அவங்க 1.5 வருஷமா இந்த வேலை நடக்கிறத யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை பட்டப்பகலில் திருடிச் சென்ற நபரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தாளப்பள்ளியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முனிராஜ் தனது இருசக்கர வாகனத்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு அருகே உள்ள கடைக்கு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் மாயமாகியிருந்தது. இதனையடுத்து அங்குள்ள கடையின் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது அடையாளம் தெரியாத நபர் வாகனத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அம்மன் கோயிலில் 50 வருடம் பழமையான ஐம்பொன் சிலை திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முத்துக்கொண்டாபுரம் கிராமத்தில் உள்ள காக்காத்தம்மன் கோயிலின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த பழமையான ஐம்பொன் அம்மன் சிலையை திருடிச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து கோயில் நிர்வாகத்தினர் அளித்த புகாரின் பேரில் கனகம்மா சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே பெரிய மோட்டூர் கிராமத்தில் நடைபெற்ற இறுதி விடும் விழாவில் 300 இறுதிகள் பங்கேற்றன. திருப்பத்தூர், தருமபுரி, வேலூர் மற்றும் ஆந்திராவிலிருந்து காடைகள் அழைத்து வரப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. இதில் 120 மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் கடந்த இறுதிகளின் உரிமையாளர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்த 2 யானைகளை விவசாயிகளை வனத்திற்குள் விரட்டினர். தேன்கனிக்கோட்டை நெகனூர் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறிய 2 யானைகள் மத்திகிரி கிராம விவசாய நிலத்திற்குள் புகுந்து தக்காளி, பீன்ஸ், கோஸ் பயிர்களை மிதித்தும் தின்றும் சேதப்படுத்தின. இதையடுத்து அவற்றை விவசாயிகள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நெகனூர் காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். நரேந்திர மோடி, அமித்ஷா தேர்தல் ஆணையம் என யாரையும் கண்டு தான் பயப்பட போவதில்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.
बिहार की शक्ति हम आपको दिखाने जा रहे हैं। और मोदी जी, अमित शाह जी और इलेक्शन कमीशन के लोग ये समझ लो, ना मैं आपसे डरता हूं, ना तेजस्वी यादव, ना बिहार। டிசம்பர் மாதத்திற்கு பிறகு கர்நாடக முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் பொறுப்பேற்பார் என கருத்து தெரிவித்த காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கு அக்கட்சி தலைமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சன்னாகிரி தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ பசவராஜு சிவகங்கா கர்நாடகாவின் அடுத்த முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் பதவியேற்பார் என பேசியிருந்தார். இதனால் அதிருப்தியடைந்த காங்கிரஸ் தலைமை அவருக்கு ஒழுங்கு நடவடிக்கை நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டுள்ளது. ஆஸ்திரேலிய கிராண்ட் பிரிக்ஸ் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஸ்பெயின் வீரர் மார்க் மார்கியூஸ் முதலிடம் பிடித்தார். நடப்பாண்டு மோட்டோ ஜிபி கிராண்ட் பிரிக்ஸ் தொடர் 22 சுற்றுகளாக உலகம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் உலகின் முன்னணி 27 வீரர்கள் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்தி வருகின்றனர். ஆஸ்திரேலியாவில் 71 சுற்றுகளாக 306 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த பந்தயத்தை 2வது இடத்திலிருந்து தொடங்கி டுகாட்டி வீரர் மார்க் மார்கியூஸ் முதலிடத்தில் முடித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள மண்பாண்ட கூடத்தில் விதவிதமாக விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக மானாமதுரையில் 1/2 அடி முதல் 6 அடி உயரம் வரை விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகிறது. சிம்ம வாகனம், குதிரை வாகனம், மூஞ்சூர் வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் விநாயகர் அமர்ந்திருப்பது போன்றும் மாப்பிள்ளை விநாயகர் சிலைகளும் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த சிலைகள் 10 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த காத்தாடி திருவிழாவின் இறுதி நாளில் ஒரு காத்தாடி கூட பறக்கவிடப்படாததால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். திருவிடந்தை பகுதியில் சர்வதேச 4வது காத்தாடி திருவிழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. பல்வேறு வடிவங்களில் பறவைகள், விலங்குகள், கடல்சார் உயிரினங்களின் வடிவில் காற்றாடிகள் பறக்கவிடப்பட்டன. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையன்று காற்றின் வேகம் குறைவாக இருந்ததால் ஒரு காற்றாடி கூட பறக்கவிடப்படவில்லை. கோவையை அடுத்த கேரள எல்லைப் பகுதியில் நடந்த வாகன விபத்தில் 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். எர்ணாகுளம் காக்கநாடு பகுதியிலிருந்து சொகுசு காரில் 7 பேர் சென்னைக்கு வந்து கொண்டிருந்தனர். வாளையார் சோதனை சாவடி அருகே வந்து கொண்டிருந்த பொழுது சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது இவர்களின் கார் மோதியது. இதில் லாவண்யா, மலர் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 3 வயது குழந்தை உள்பட 5 பேர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் கேரளாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.